அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் தாவேகாவில் பதவி வழங்கப்படும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் அரசியல் களம் இப்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டிய தொண்டருக்கு தான் தாவேகாவில் பதவி வழங்கப்படும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு கட்சிகளில் இருந்து வெளியே வருபவர்கள் நமது கட்சியில் இணைகின்றனர். நாம் அவர்களை மதிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும். ஆனால் அன்று முதல் இன்று வரை சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டிய தொண்டர்களுக்கு தான் தாவேகாவில் பதவி வழங்கப்படும் என்று தலைவர் விஜய் தொடர்ந்து சொல்லி வருகிறார். தலைவர் கூறியபடி கட்சியில் உழைப்பவர்களுக்கு தான் பதவி வழங்கப்படும், உழைக்காதவர்களுக்கு பதவி கிடையாது. நம்முடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தான், அவரின்றி வேறு எதுவும் கிடையாது. அவரை 2026ஆம் ஆண்டு ஆட்சியில் அமர வைப்பதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். இதற்காக நாம் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார்.